ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். திதி த்விதீயை காலை 10:09 வரை, பிறகு திருத்தீயை. நட்சத்திரம் சுவாதி இரவு 9:35 வரை, பிறகு விசாகம். யோகம் ஹர்ஷணம் மாலை 2:16 வரை, அதன்பின் வஜ்ரம். கரணம் கரசை காலை 10:09 வரை, பிறகு வனசை இரவு 11:02 வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குழிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமான நாளுங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில எழுந்ததுமே ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு மனக்கவலை இன்னைக்கு யாருடைய உதவியாலேயோ முழுமையா விலகிடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே அமோகமா இருக்கும். இரும்பு, எண்ணெய், இயந்திரங்கள் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது. உங்க திறமைக்கு பாராட்டுகள் குவியும். பணவரவு தாராளமா இருக்கிறதால தேவையில்லாத கவலைகள் ஓடி போயிடும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வந்து மனசை புத்துணர்ச்சியா வச்சுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாசலபதி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிதானமான பொறுமையான நாளுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். காலையில எழுந்ததுமே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்து சேரும். பக்கத்து வீடுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போகும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீராக இருக்கும். உணவுப் பொருட்கள், இனிப்பு வகைகள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கூட்டம் அதிகமா வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதால சேமிப்பு பத்தின சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு வரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட அன்பான வார்த்தைகள் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். வீட்டை அழகுபடுத்துறது, வண்டி வாகனங்களை சுத்தம் செய்யறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப நல்லா வச்சுப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் முழுமையா வெளிப்படுற நாளுங்க. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் ரொம்ப ஈஸியா உங்க மூளையை யூஸ் பண்ணி தீர்த்து வைப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கலகலப்பான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய உத்திகளை கையாளுவீங்க. தகவல் தொடர்பு, பிரிண்டிங் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். பழைய சிறு கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்.
குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு காட்டுவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில கண்டதை சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. எதையும் ரொம்ப பொறுமையா சாந்தமா அணுகுவீங்க. சனிக்கிழமை அப்படிங்கறதால ஆன்மீக காரியங்கள்ல உங்களுக்கு இயல்பாகவே இன்னைக்கு அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உங்க எண்ணம் இன்னைக்கு பலருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் எந்த சிரமமும் இல்லாம சுலபமா வசூலாகும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழல் நிலவும். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தோட ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான திட்டங்களை இன்னைக்கு வகுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமோ அதிகாரமோ ரொம்ப கூடி இருக்குங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களத்துல இறங்குவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பு இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில முதலீடுகளை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இன்னைக்கு வேகமா தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. வருமானம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் பக்காவா செஞ்சு முடிக்க போற நாளுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். இதுவரைக்கும் தள்ளிப்போன வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா வேகமா நடக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கலகலப்பான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய உத்திகளை கையாளுவீங்க. தகவல் தொடர்பு, பிரிண்டிங் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். பழைய சிறு கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு காட்டுவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில கண்டதை சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலைநயமும் கற்பனை திறனும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்சை கேட்க எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்க. எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு தேடி வர்ற உதவி உங்க மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் அமோகமா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுல ஒரு பெரிய அமைதி திரும்பும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா குடும்பத்தோட நேரம் செலவழிப்பீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க.
ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு பெரிய வெற்றி அடைவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். தொழில்ல இன்னைக்கு புதுசா சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. இரும்பு, செங்கல், சிமெண்ட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கச்சிதமா கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, கடந்த சில நாளா உங்களை வாட்டி வதச்ச பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் எந்த தடையும் இல்லாம கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு பெரிய அளவுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா கைகூடும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு எதுவும் இல்லாம ரொம்ப நிம்மதியா வேலைகளை முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான நாளுங்க. சனிக்கிழமை உங்க ராசிநாதனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு ரொம்ப சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய மேடை கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கேத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா அமைதியா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. விவாதங்களை தவிர்த்துடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஆன்லைன்ல தேவையில்லாத செலவுகள் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.